இந்த ஜூலை மாதம் காதல்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு, இளைய பருவத்தினருக்கு காதல் நிறைவேறக்கூடிய அமைப்பு. கண்டிப்பாக சனி இருக்கின்ற நிலையை கீழே இறக்காம ஒரு வருமானத்தை கொடுத்து செலவுகளை கொடுப்பார், அவ்வளவுதான். அதாவது நண்பர்களை நம்புறது கொஞ்சம் இந்த மாசத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். உறவு நட்பு இரண்டையும் கவனமாக கையாள வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். ஹிந்து தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 ஜூலை மாதம் எப்படிப்பட்ட நன்மைகளை மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு தரும் என்பதை தனித்தனியாக பார்த்து விடலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையில இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்கு. மாதம் முழுவதும் ராசியிலேயே சுக்கிரன் இருக்க, ராசிநாதன் 5ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய அதிநட்பு ஸ்தானத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒன்று. பாக்கியஸ்தானத்தை வர குரு வலுத்து பார்க்கிறார் இல்லையா? கணிதம் சார்ந்த கம்ப்யூட்டர் சார்ந்த துறை அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற வேலை செய்யக்கூடிய அனைத்து மேஷராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் நிச்சயமாக வரும். அதில் வேற பாருங்க, 11ஆம் இடத்துல ராகு இருப்பது, குருவின் பார்வையில் இருப்பது வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. தூர இடங்களில், வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கின்ற நாடுகளில் என்ன தேவையோ, எதை விரும்புகிறீர்களோ, ஒரு வீடு வாங்கணும், ஒரு வேலை ஒரு நிலைத்தன்மை கொண்டதாக இருக்கணும், அல்லது தொழில் ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி தமிழகத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடிய தூர இடங்களில் இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய, அங்கேயே செட்டிலாக வேண்டி விரும்பக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இருக்கும் இடங்களில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. 7ஆம் இடத்தை வலுத்து சுக்கிரன் பார்ப்பதால் ஒரு நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா காதல்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு, இளைய பருவத்தினருக்கு காதல் நிறைவேறக்கூடிய அமைப்பு, அவர்களுக்கு திருமணம் போன்ற அமைப்புகள், தடையாகி வந்த திருமணம் போன்ற அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய நிலை, இந்த வருஷத்திலேயே திருமணம் நடந்து விடுவதற்கான அமைப்புகள் என மேஷராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஐயா, 12ஆம் இடத்துல சனி இருக்கிறது ஒரு 7.5 சனி அமைப்புகளாச்சேன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சனி இருக்கின்ற நிலையை கீழே இறக்காம ஒரு வருமானத்தை கொடுத்து செலவுகளை கொடுப்பார், அவ்வளவுதான். காசு பணம் வரும், ஆனால் அதை சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு அதனால் செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியால உண்டு. ஆகவே பெரும்பகுதி நன்மைகளை தரக்கூடிய நிலைமையில்தான் அமைந்திருக்கிறது அனைவருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொன்னான மாதமாக, தொட்டது துலங்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைங்க. 11ஆம் இடத்துல சனி, 2ஆம் இடத்துல புதனும் குருவும் வலுவான நிலைமையில இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் மிகப்பெரிய நல்ல அமைப்பு. அதை போலவே ராசிநாதன் ராசிக்கு அருகே இருந்து 6ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்தக்கூடிய அமைப்பும் எல்லா இடத்துலையும் ஒரு நல்ல நிலைமையில மதிப்பு மரியாதை கூடக்கூடிய அமைப்புல எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை வயதிற்கேற்றாற் போல ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும் என்பதை காட்டுகிறது. பணவரவுகள் செழிப்பா இருக்கும். வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், தொழில் முனைவோர் எல்லாருக்குமே கடந்த காலத்துல இருந்து வந்த ஆதாயம் இல்லாத நிலைமைகள் எல்லாம் மாறி தொட்டது துலங்கக்கூடிய நல்ல லாபங்கள் கிடைத்து அந்த லாபத்தை வைத்து முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. ஏதாவது நெகட்டிவ் இருக்குமா? ஐயா, நல்லதாவே சொல்றீங்களே, எல்லாருக்கும் நல்லதும் கெட்டதும் கலந்துதானே நடக்குது அப்படின்னு பார்த்தா, அம்மா சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் மனக்கவலைகள் இருக்கும். வயசான அம்மாவை போய் பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய அமைப்பு. தூரத்தில் அம்மா இருக்கிறாங்க, சொந்த ஊரில் இருக்கிறாங்க, தனியாக இருக்கிறாங்க, கூப்பிட்டா வரமாட்டேன்றாங்க, அவங்கள கவனிக்க முடியல, அவங்களுக்கு ஏதாவது வயதான காலத்தில் ஏதாவது நோய் நொடி, இந்த மாதிரியான சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரக்கூடிய தன்மைகள் உண்டே தவிர மற்ற எல்லா விஷயத்திலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஜூலை மாதம் அமையுங்க. சிலருக்கு ஹவுசிங் லோன் போன்ற வீட்டுக்கடன், வாகன கடன் போன்றவைகள் அமையும். நல்ல கடன் அமையும்னு சொல்றேன். வியாபார பெருமக்களுக்கு வளர்ச்சிக்கான அமைப்புகள் உருவாகக்கூடிய அமைப்பு, அதாவது வளர்ச்சிக்கான கடன்கள் உருவாகக்கூடிய நிலைமைகளும் இப்போது உண்டு. அதாவது கடன் வாங்குறோம், ஆனால் அந்த கடன் வாங்குறது ஒரு நிலையில ஒரு லாபத்தை தரக்கூடியதாக, கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானம் வரக்கூடியதாக, வளர்ச்சிக்கான கடன்கள் இருக்கக்கூடிய அமைப்பும் இப்போது உண்டு. ஆகவே பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. இளைய பருவத்தினருக்கு அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல கல்வி, வேலை சார்ந்த விஷயங்கள்ல நன்மைகள் நடக்கக்கூடிய யோக மாதம் இந்த ஜூலை மாதம். மிதுனம்.
மிதனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்களும் திருப்பு முனைகளும் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் கிட்டத்தட்ட 25 நாள் ராசியிலேயே புதனும் குருவும் சேர்ந்திருப்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். 10ஆம் இடத்துல சனி இருந்தாலும் கூட தொழில் தன்மைகளை தொழில் அமைப்புகளை கெடுக்க மாட்டார். மாதம் முழுவதும் 1, 3ஆம் இடங்கள் வலிமையாக இருப்பது என்பது புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுது. நல்ல நட்புகள், நல்ல உறவுகள் கை கொடுக்கக்கூடிய தன்மை. யாரை ரொம்ப நாளா பார்த்து அவர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ, ஒரு பெரிய மனிதரை அறிமுகம் செய்து அவர் மூலமான வாழ்க்கை முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. தம்பி தங்கைகள் கிட்ட இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு மன வேற்றுமை, கருத்து வேற்றுமை அப்படிலாம் கொஞ்சம் அவர்களால் கொஞ்சம் கஷ்டப்பட்டது. தம்பிக்கு ஒன்று செஞ்சு கொடுத்தேன், தங்கச்சிக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தேன், ஆனால் அவங்க அதை சரியாக வச்சுக்கலையே, இந்த மாதிரி அவங்களுடைய தப்புனால இந்த மாதிரி குழப்படிகள் கிடக்குதே என்கின்ற மாதிரி தம்பி தங்கைகளிலோட மன கஷ்டங்களை அடைந்திருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே அப்படியே நிறைவுகள் இருக்கக்கூடிய, தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அருமையான யோக மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையுங்க. ராசியிலேயே 2ஆம் இடத்துல பிற்பகுதியில் புதன் வந்துடுறாரு. 2ஆம் இடத்துல புதன் வந்தாலே, அதாவது ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இதுவரைக்குமே வருமானம் எந்த இடத்திலிருந்து வரும், எப்படிப்பட்ட தொழிலில் நல்ல விதமான லாபத்தை சம்பாதிக்க முடியும் என்பது தெரியாமல் இருந்தவர்களுக்கு அதற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. தந்தையை பற்றி கவலைப்பட வேண்டாம். அப்பா தந்த சொத்துக்களில் பிரச்சனைகள், பங்காளிகள் தகராறுகள் போன்றவைகள் இருந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் தீர்வுகள் வரக்கூடிய தன்மைகளும் உண்டு. தந்தையை பற்றிய கவலைகளும் கொஞ்சம் விலகும். சிலருக்கு குலதெய்வ தரிசனம், நேர்த்தி கடன்கள் நிறைவேற்றுதல், ஆன்மீக யாத்திரை போன்ற அமைப்புகள் இந்த மாதம் மிதுனராசிக்காரர்களுக்கு உண்டு. மொத்தத்தில் பெண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதுவரைக்கும் கணவன் குழந்தைகளின் பேர்ல வருத்தங்கள் இருந்தவர்கள், கணவருக்கு வேலையிலேயே அப்படி இப்படின்னு கொஞ்சம் கவலைப்பட்ட மிதுனராசிக்கார சகோதரிகளுக்கு மிகுந்த நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம். கடகம். கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் அடையாளம் தெரியக்கூடிய நல்ல மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே அஷ்டம சனி என்பது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆட்சி முடிஞ்சு இன்னும் அந்த நல்லதுகள் எதுவும் நடக்காமல் இருக்குதுங்க இல்லையா. ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு என்ன கஷ்டங்கள் தீர்ந்த பாடாக இல்லவே இல்லையே என்கின்ற மாதிரியாக மழை விட்டும் தூவானம் விடவில்லையே என்கின்ற எண்ணத்தில் அமைப்பில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அப்படிலாம் ஒரு கஷ்டம் இருக்காது. ஜூலை மாதம் உங்களுக்கு நல்லதுகளை நடக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய யோக மாதம் இந்த மாதம். 10ஆம் இடத்துல சுக்கிரன், 11ஆம் இடத்துல சூரியன், 12ஆம் இடத்துல சூரியன் என்பது போன்ற ஒரு யோக அமைப்புகள் இப்போது இந்த மாதம் முழுவதுமே இருக்கின்றன. இந்த மாதத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமச்சனி விலகிட்டதுனாலையும் 8ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் அவர் குருவின் பார்வையில் இருக்கிறதுனாலையும் ஏற்றுமதி, இறக்குமதி மற்றும் தூர இடங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வடக்க பயணம் போகணும், வடக்கு திசை நோக்கிய அமைப்புகள், வட மாநிலங்களுக்கு போய் வேலை செய்யணும் அல்லது மேற்கு நாடுகளுக்கு போய் வேலை செய்யணும்ன்ற எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு பாஸ்போர்ட் விசா போன்றவைகள் கிளியர் ஆகக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் தாய் தந்தையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த கவலைகள் விலகக்கூடிய ஒரு அமைப்பு, சகோதர மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசு வேலைக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் தீரக்கூடிய அமைப்பு. 2 வருஷமாவே கவர்மெண்ட் வேலைக்கு பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் அது கிடைக்கவே இல்லை. 1 மார்க்கு 1/2 மார்க்கில் போகுது. இவர்களுக்கெல்லாம் முதல் 15 நாட்களுக்குள்ளேயே ஒரு நல்ல பயிற்சி மையங்கள் அடையாளம் தெரியக்கூடிய அமைப்பு, அல்லது ஏற்கனவே எழுதி முடிவுகள் வெளிவராத நிலையில இந்த ஜூலை மாதம் ஏதேனும் நல்லதுகள் நடக்கக்கூடிய அமைப்புன கடகராசிக்காரர்களுக்கு விடிந்து விட்டது என்கின்ற ஒரு தோற்றம் இருக்கக்கூடிய, மனம் அதை நம்பக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. ஜீவனாதிபதி மாதம் முழுவதும் 2ஆம் இடத்துல, செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருப்பது என்பது பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணி, அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய துறையான வழக்கறிஞர் துறை என்பது போன்ற பேசி பிழைக்கக்கூடிய மார்க்கெட்டிங் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், வாய்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய தொலைபேசியில் பேசுவதன் மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே நன்மைகள், சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோக மாதம் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஜூலை மாதம். சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாதம் இந்த மாதம். 11ஆம் இடத்துல ராசிநாதனும் குருவும் சேர்ந்திருக்க, ராசியிலேயே செவ்வாய் யோகக்காரகரான ராஜ யோகாதிபதியான செவ்வாய் மாதம் முழுதும் வலிமையாக உட்கார்ந்துருக்கிறார். என்ன கொஞ்சம் அடிக்கடி கோவப்படுவீங்க, நினைச்சது நடக்க மாட்டேங்குது, நம்ம ஸ்பீடுக்கு மற்றவங்க வரமாட்டேன்றாங்க என்பது மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கும். மற்றபடி கடினமான போக்குகள் எதுவும் இல்லாமல், கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். ஐயா அஷ்டமச்சனி ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க, என்னங்கய்யா நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா,
ஏற்கனவே என்னுடைய குருஜி டிவி சேனலாக இருக்கட்டும் அல்லது சன் டிவியில் நான் பேசும்போதாக இருக்கட்டும், கண்டிப்பாக இந்த அஷ்டமச்சனி என்பதற்கு ஒரு 1.5 ஆண்டு காலம் வேதையாக இருக்கக்கூடிய அமைப்புகளை நான் அடிக்கடி சொல்லிட்டு வர்றேன். அதனால அஷ்டமச்சனி பெரிய கெடுதல்கள் எதையும் சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக செய்து விடாது. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிற வரைக்கும் கோச்சார வேதி அமைப்பில் அஷ்டமச்சனி கெடுபலன்களை அப்படியே தவிர்க்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். அஷ்டமச்சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம். லாபம் என்று சொல்லப்படக்கூடிய வெற்றியை தரக்கூடிய வருமானத்தை தரக்கூடிய 11ஆம் இடத்தில் முழுவதுமாக இந்த மாதம் முழுவதும் குரு பகவான் இருப்பது, ராசியிலேயே ராஜயோகாதிபதி இருப்பது என்பது மூன்றுமே நல்ல நிலைகள் உங்களுக்கு என்பதால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுங்க. 7ஆம் இடத்துல இருக்கின்ற ராகுவால நட்புகளால விரோதம், சொந்தக்காரங்களால ஏதாவது ஒரு இது, அதாவது நண்பர்களை நம்புறது கொஞ்சம் இந்த மாசத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சொந்தக்காரங்க கிட்ட குடுக்கல் வாங்கல், அவர்கிட்ட இப்படி கொடுத்தேன், இவர்கிட்ட இப்படி கொடுத்தேன், கொடுத்த நேரத்துக்கு கரெக்டான நேரத்துக்கு அவர் எனக்கு திருப்பி கொடுக்கல என்கின்ற மாதிரியான சில சூழல்கள் வரும் என்பதால் உறவு நட்பு இரண்டையும் கவனமாக கையாள வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். அதை தவிர்த்து வேறு எந்த வகையிலையும் உங்களுக்கு வருமானத்திலேயோ அலுவலகத்தில், வேலையில், தொழிலில், வியாபாரத்தில், விவசாயத்தில் எந்த விதத்திலும் கஷ்டங்கள் இல்லாத நல்ல மாதம் அனைத்து சிம்மராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் இந்த மாதம் முழுவதுமே உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய முயற்சிகள் பலிக்கக்கூடிய யோக பாவகமான வெற்றி பாவகமான 11ஆம் இடத்துல பெரும்பாலான நாட்கள் உங்களுடைய ராசிநாதனும் 10ஆம் அதிபதியுமான புதன் வலுத்து உட்கார்ந்திருக்கிறார். 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பதும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆகவே எதிலும் நல்லவைகள் நிறைவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க. சட்டப்பூர்வமான போராட்டங்கள்ல இருக்கக்கூடியவர்கள், ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டங்க, வீட்டுக்காரர் என் மேலே கேஸ் போட்டிருக்கிறாரு அல்லது டெனண்ட் என் மேலே கேஸ் போட்டிருக்கிறாரு, கணவன் மனைவிக்குள்ள பிணக்கு காரணமாக குடும்ப நல கோர்ட்டுக்கு போயிருக்கிறோம், ஒரு செக் ரிட்டன் கேஸு, ஒரு சிறிய கேஸில் போய் மாட்டிக்கிட்டேன், இந்த மாதிரி சட்டம் சார்ந்த அமைப்புகளில் சிகப்பு நிற கட்டிடங்கள் என்று சொல்லப்படக்கூடிய காவல்துறை கோர்ட்டு போன்ற அமைப்புகளோடு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாசத்துல தீர்வுகள் வரக்கூடிய, வெற்றி உங்கள் பக்கம் அல்லது சமாதானமாக போகக்கூடிய ஒரு சுமூக தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. ஏன்னா எதிர்ப்புகள் விலகக்கூடிய மாதம்னு சொல்லிடலாம். 6ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருப்பதனால கடன் சம்பந்தப்பட்ட கலக்கங்கள் இப்போது விலகக்கூடிய தன்மையில கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன. எதிரிகளே நண்பர்களாக மாறக்கூடிய அமைப்பு 11ல் இருக்கக்கூடிய ராசிநாதனால உண்டு. ஆகவே எதிர்ப்புகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். 50-60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நோய் தொந்தரவுகள் வந்து விடுமோ என்கின்ற கவலை கூட இந்த மாசம் கண்டிப்பாக இருக்காது. டாக்டர் அப்படி சொல்றாரு, இப்படி சொல்றாரு, அப்படி இப்படின்னு சொன்னா கூட நம்ம போய் மெடிக்கல் செக்அப் பண்ணும்போது நமக்கு ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாமே ஒரு மாதிரியா சரியா இருக்குது, நீங்க பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைங்க என்கின்ற மாதிரியாக கடன் நோய் தொந்தரவுகள், எதிர்ப்புகள் போன்றவைகள் அடக்கி வைக்கப்படக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த மாதம். துலாம் ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்பதை எல்லா இடத்துலையும் அடிக்கடி வீடியோக்குள்ள பேசிக்கிட்டு வராங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல் மாற்றங்கள் இருக்கக்கூடிய, வயதிற்கு ஏற்றாற் போல அனைத்து சிறப்புகளும் கிடைக்கக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் அமையுங்க. ராசிநாதன் ராசியை பார்ப்பது, அதை விட மேலாக குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டிருப்பது, 6ல் சனி, 11ல் கேது, 9ல் குரு என்கின்ற ஒரு நல்ல நிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய பெரும்பாலான கிரகங்கள், 9 கிரகத்துல 5 கிரகம் நல்லதை கொடுக்கக்கூடிய நிலைமையில இப்போது துளாராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. தொட்டது துலங்கும், எண்ணியது நடக்கும், கனவுகள் பலிக்கும், எல்லாம் கைகூடும், எவரும் கை கொடுப்பர் என்பது போன்ற அப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாங்க. ஐயா அப்படிலாம் ஒன்றும் பெருசாக நடக்கலைங்க அப்படின்னு ஒரு 5% பேர் சொல்லுவீங்க. ஏன்னா 2-3 மாதமாகவே சாதகமான கிரக நிலைகள் தான். கடந்த குரு பயிற்சி, கடந்த ராகுகேது பயிற்சி 2லிருந்துமே மிகப்பெரிய சனி பயிற்சியும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஜனவரி மாதம் நடந்த சனி பயிற்சியாக இருக்கட்டும், மே மாதம் நடந்த குரு ராகுகேது பயிற்சியாக இருக்கட்டும், அனைத்தும் துலாம் ராசிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போலவும் நல்லவைகள், கூடுதல் நல்ல தசாபக்திகள் இருந்தால் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. கடந்த காலத்தில் பணத்தை இழந்தவர்கள், ஷேர் மார்க்கெட்டு இது மாதிரியான அமைப்பு அல்லது அகலக்கால் வச்சு இந்த தொழிலில் அப்படி கஷ்டப்பட்டேன் இப்படி கஷ்டம், வேலை போனவர்கள் அல்லது தொழில் நடத்த முடியாதவர்கள், வியாபார பெருமக்கள், குடும்பத்தில் பிரச்சனை இருந்தவர்கள், திருமணம் ஆகவில்லையே என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள், அவரவருடைய மனதிற்கேற்றாற் போல எது எது கிடைக்கவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறீர்களோ அந்த பாக்கியங்கள் கிடைக்க ஆரம்பிக்கின்ற ஒரு முதன்மை நல்ல வாரமாக, நல்ல மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையுங்க.
துளாராசிக்காரர்களுக்கு இன்னும் 2 வருடம் நல்ல காலங்கள் அப்படியே நீடிக்கும் என்பதால் இப்போது இருந்தே உங்களுக்கு பணம் வருவதற்கான சூழல், குடும்பம் அமைவதற்கான சூழல், நீங்கள் முன்னேற்றத்தில் இருக்கக்கூடியதற்கான ஒரு அடிப்படை அமைப்புகள் எல்லாம் உருவாகக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது. அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த மாதம். விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் நீச்சத்திலிருந்து அப்படியே 10ஆம் இடத்துல இருக்கிறார். 9ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தவர் இப்போது 10ஆம் இடத்துல ஜூலை மாதம் முழுவதுமே இருக்கிறார். ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருந்தா தொழில் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், விவசாயம், எந்த துறையிலிருந்து வருமானம் உங்களுக்கு வருகிறதோ அந்த துறை ரீதியான வருமானங்கள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனா 8ல குரு இருக்கிறாருங்களே ஐயா, ஆமா 8ல குரு இருந்தாலும் அவர் 2ஆம் இடத்தை பார்க்கிறது ஒரு நல்ல அமைப்பு. 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன இது பண்ணுவார், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தீர்ப்பார். கணவன் மனைவி இணக்கம் இல்லாமல் பிரிஞ்சு போயிடலாமான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க இவங்க எல்லாருக்குமே மறுபடியும் சேர்ந்து வாழலாம் என்கின்ற, பிரிந்து போக வேண்டாம் என்கின்ற எண்ணங்கள் வந்து அதற்கான மாறுதல்கள், குழந்தைகளுக்காக மறுபடியும் சேர்ந்து வாழலாம்ன்ற எண்ணங்கள் வந்துடும். 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஏற்கனவே திருமணம் சார்ந்த விஷயங்கள் இழுத்துக்கு பறிச்சுக்குன்னு இருக்குது, ஒரு நிச்சயார்த்தம் கூட நடக்க மாட்டேங்குதுன்றவங்களுக்கு கிட்டத்தட்ட வரன்கள் முடியக்கூடிய அமைப்புகள் இப்போது இந்த ஜூலை மாதத்திலேயே இளைய பருவமாக இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நல்லதுகள் நடக்குங்க. பெரியவங்களுக்கு என்ன நடக்கும், பிள்ளைகளால கொஞ்சம் மனசு கஷ்டம் இருக்கும். 5ஆம் இடத்துல சனி இருக்கிறார் இல்லையா, 5ஆம் இடத்துல சனி இருக்கிறது என்னன்னா தோளுக்கு மிஞ்சினால் தோழன் என்கின்ற நிலைமையில பிள்ளைங்க எதுவுமே என் பேச்சை கேட்க மாட்டேங்குது என்கின்ற தன்மை, அல்லது வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன பண்றாங்களோ ஏது பண்றாங்களோ அவங்களுக்காக பணத்தை அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம், அல்லது அவங்க எதுவுமே சரியா பதில் சொல்ல மாட்டேன்றாங்களே என்கின்ற மாதிரியாக தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பற்றிய கலக்க உணர்வுகள். அதற்கு பிறகு மாசத்துல 15ஆம் தேதி 20ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய செய்திகள் மூலமாக நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கமானவர்கள், கட்டுப்பாடானவர்கள், நல்லா தான் இருக்கிறாங்க என்கின்ற ஒரு தைரிய உணர்வு வரக்கூடிய தன்மைகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஜூலை மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு ஷேர் மார்க்கெட்டு, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் லாபங்கள் வரும். ஏற்கனவே பணத்தை இழந்தவர்களுக்கு பணம் திரும்ப வரக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஜூலை மாதம். தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அபாரமான கூடுதல் நன்மைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. 7ஆம் இடத்திலிருந்து ராசிநாதன் 7ஆம் இடம் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அமைப்புல 8ல் புதன் இருப்பது என்பது எதிர்பாராத தொழில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளை குறிக்குதுங்க. கூடுதலாக 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை, நல்ல அறிமுகம் கிடைக்கக்கூடிய தன்மை. யாரை போய் தேடி பார்த்து இவரை பார்த்துட்டோம்னா, இவரை பார்த்து நம்முடைய பிரச்சனையை சொல்லிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, இவருடைய அறிமுகம், இவருடைய தொடர்பு, இவருடைய நட்பு நமக்கு கொஞ்சம் ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதற்காக கடந்த 2-3 மாசமா யாரை பிடிக்கணும்னு அலையிறீங்களோ அவரை இந்த ஜூலை மாதத்துல பிடிச்சிடலாம். தேடிப்போன தெய்வம் காலில் அதாவது தேடிப்போனது எதிரிலே வந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி யாரால ஒரு விதமான லாபம் இருக்கும் என்கின்ற அலைச்சலில் இருந்தீர்களோ அவரே தற்செயலாக உங்களுக்கு எதிரே வருவது போன்ற அனைத்தும் நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு யோக மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. மிகப்பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. 10ஆம் பாவகாதிபதி 8ல் இருக்கிறது, எதிர்பாராத சில மாற்றங்கள் நடக்கக்கூடியது. குருட்டு பூனை விட்டத்துல பாஞ்சதுன்னு சொல்லுவாங்க. நீங்க தொழில் ரீதியா ஏதோ ஒன்று செய்ய போக அது வேற ஒன்றாக முடிஞ்சு அதன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. கடந்த 1 வருடமாகவே கடனோ நோயோ எதிரியோ இருந்த குரு 6ஆம் இடத்துல இருந்ததுனால நிறைய பேருக்கு கடன் தொல்லைகள் இருந்தது, நிறைய பேருக்கு வருமானம் இல்லாமல் இருந்தது, நிறைய பேருக்கு எதிர்ப்புகள் தானாகவே உருவாகி என்னடா அது எதை பண்ணாலும் எதிர்ப்பா இருக்குதுன்ற மாதிரி சிலருக்கு நோய் தொந்தரவுகள் இருந்தது இல்லையா, இவைகள் எல்லாமே இந்த ஜூலை மாதத்திலிருந்து அப்படியே உங்களை விட்டு விலகக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நல்லதுகள் மட்டுமே நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டுங்க. அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய அமைப்பும் இந்த ஜூலை மாதத்துல கண்டிப்பாக உண்டு. ஜூலை மாதம் தனுசுக்கு யோக மாதம். மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பயணங்களின் மூலமாக இந்த ஜூலை மாதத்துல மேன்மைகள் கிடைக்கும்.
அடிக்கடி பயணம் போகக்கூடியவர்கள், வெளிநாடு வெளிமாநில பயணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள், வெளிநாட்டில் போய் படிக்க போகணும், வெளிமாநிலத்தில் போய் படிக்க போகணும், அல்லது வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகணும் என்கின்ற எண்ணத்தில் முயற்சிகளை எடுத்து கடந்த 2-3 மாதமாக அல்லது போன வருஷத்திலிருந்தே முயற்சிகள் எதுவும் கை கொடுக்காதவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. பாக்கியாதிபதி புதன் போய் 7ஆம் இடத்துல உட்கார்ந்து ராசியை பார்க்கிறாரா, கணவன் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ வருமானங்கள் வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். அதாவது கணவனுக்கு வேலை இல்லை, மனைவிக்கு வேலை இல்லை, கணவனுடைய உடல்நிலை மனைவியுடைய உடல்நிலை சரியில்லை என்கின்ற ஏதேனும் ஒரு நிலையில வாழ்க்கை துணையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த மகராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கு எதுவுமே இல்லை, அவர்களுக்கு இனிமேல் நன்றாக இருக்கும் என்கின்ற தன்மை, அதற்கான ஒரு உறுதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது மகராசிக்காரர்களுக்கு உண்டு. மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள். 7.5 சனி முடிஞ்சு போயிடுச்சு. கடந்த 5 வருஷம் 7 வருஷமா மகராசிக்காரங்க யாருமே நல்லா இல்லை, தொட்டது துலங்கலை, எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழலில் இருந்தவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய முன்னேற்றம். 3ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால, ஐயா 2ல் ராகு வந்து மறுபடியும் உட்காந்துக்கிட்டு பண வரவுகளை எதனா தடை பண்ணிடுவாரோ, தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்காதோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்படி இல்லைங்க. 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால வருமானத்தில் எந்த விதமான தடையும் இருக்காது. தாராளமாக புதிய முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். வேலையை விட்டுருந்தா புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். வேலையை விட்டுறலாமான்னு என்று நினைக்கிறவங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய வேலை விட்டா கூட, வேலையே போனால் கூட பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வந்துடாது. தொழிலில் ஒரு புதிய இதை எடுக்கலாம், டீலர்ஷிப் எடுக்கலாம், புது பிரான்ச் திறக்கலாம், இந்த தொழிலை விட்டுட்டு அந்த தொழிலை பண்ணலாம், வேற ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். இந்த மாதிரியான எல்லா நிலைமைகளிலும் பணம் வருவதற்கான, அந்த தொழில் முன்னேற்றங்கள் வேலை மாற்றங்கள் ஏற்படுவதற்கான ஒரு அடிப்படை மாதமாக அமைந்திருக்கிறது மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஜூலை மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு மேன்மை மிகுந்த மாதமாக இந்த மாதம் அமையுங்க. சமீபத்தில் தான் உங்களுக்கு ஜென்மச்சனி விலகி போயிருக்கு. சோம்பல்ல இருந்து எந்திரிச்சு வெளியே வர போறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாகவே கும்பராசிக்காரர்கள் யாரும் நல்லா இல்லை. இப்போ கூட பூரட்டாதி நட்சத்திரங்க பெரிய அளவில் நல்லா இல்லை. சதய நட்சத்திரம் ஒரு 2-3 மாசமா கொஞ்சம் அப்படியே எந்திரிச்சு வெளியே வந்துட்டீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் அப்படியே துன்பங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்டவர்களுக்கு கூட கும்பராசிக்காரர்களுக்கு படிப்படியாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலிருந்தே ஆரம்பிக்குது. கடந்த 2 வருஷமாக எந்தெந்த இடத்துல தோத்து போனதா உணர்றீங்களோ, எந்தெந்த இடத்துல உங்களுக்கு நன்மைகள் நடக்கவில்லையோ, எந்த இடத்துல சோம்பேறி, இவர் தகுதி இல்லாதவர், இவருக்கு இந்த பதவியோ இவருக்கு இந்த விஷயமோ பொருத்தமாக இருக்காதுன்னு உங்களை பற்றி இழப்பமாக நினைத்திருந்தவர்கள் அனைவருக்குமே நீங்கள் யார் என்பதை காட்டக்கூடிய அளவிற்கு தைரியம், தன்னம்பிக்கை போன்றவைகள் உருவாகக்கூடிய சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. கடந்த ஒரு 7-8 வருஷம் 9 வருஷமாவே குரு உங்க ராசியை பார்க்கவே இல்லை. இப்பதான் ஒரு 1.5 மாசமா குரு உங்களுடைய ராசியை பார்க்கிறார். இந்த குருவின் பார்வை உங்களை அப்படியே தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பதால் மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் நன்றாக வந்து அந்த எண்ணம் பலிக்கக்கூடிய அமைப்பு. 2.5 வருஷமா ஜென்மச்சனி உங்களை போட்டு பாடா படுத்திருச்சு இல்லையா, அதுல இருந்தெல்லாம் அப்படியே வெளியே வரக்கூடிய அருமையான யோக மாதமாக, மாற்றங்கள் உள்ள மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. எது கிடைக்கலையோ அது கிடைக்க ஆரம்பிக்கக்கூடிய தன்மைகள். ஒரு 3 மாசத்திற்குள்ள கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது, வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அப்படி இப்படி ஒவ்வொரு இடத்துல இருந்தவர்கள், அதாவது மனைவி ஒரு பக்கம், புருஷன் ஒரு பக்கம், புள்ள ஒரு பக்கம்னு குடும்பம் பிரிந்திருந்தவர்களுக்கு குடும்பம் சேரக்கூடிய அமைப்பு, பொருளாதாரம் நன்றாக இல்லாதவர்களுக்கு அதற்கான அமைப்பு, ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு மீண்டும் ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை என கும்பத்திற்கு நல்ல காலம் வந்துவிட்டது என்பதை நீங்கள் உணரக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறதுங்க ஜூலை மாதம். மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியாக இருந்தாலும் கூட 9 குடையவர் 9ஆம் இடத்தை, 10 குடையவர் 10ஆம் இடத்தை பார்த்து தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுகின்ற நல்ல மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. காசு பணத்துல கொஞ்சம் குறைவு இருக்காது. ஏதாவது ஒரு வகையில உள்ள அமைப்புல கிட்டத்தட்ட வேலையில நல்லா இருக்கிறது, தொழில நல்லா இருக்கிறது, ஏதோ ஒரு வகையில மன அழுத்தம் இருந்தாலும் கூட எல்லாம் சரியாகத்தான் போய் கொண்டிருக்கின்ற என்கின்ற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆனா 30-40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க, ஒரு 20 வயசுல இருக்கிறவங்க, அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றாற் போல எண்ணம் பலிக்காத தன்மைகள் ஜென்மச்சனியின் காரணமாக இப்போது மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. இளைய பருவத்தினர் காதல் என்கின்ற பேர்ல சக்தியை விரயம் பண்ணாதீங்கன்றதை அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டு வர்றேன். காதல்லாம் இப்ப கை கூடாதுங்க. ஏற்கனவே இருக்கிற காதலும் மோதலை நோக்கி, அந்த நீங்க ஒண்ணு சொல்லுவீங்களே பிரேக்கப், அதை நோக்கி அப்படியே போகக்கூடிய தன்மைகள் உண்டு. சனி இப்பொழுது
சமூகம் என்பது எப்படிப்பட்டது, சமூகத்தின் மதிப்பில் சமூகத்தின் பார்வையில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை உணர்த்தக்கூடிய சம்பவங்களை செய்வார். ரொம்ப பிடிச்சவங்க இப்போ வந்து வேண்டாத வேலைகளை பண்ணுவாங்க, அதையும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல மன அழுத்தம் இருக்கக்கூடிய, மன அழுத்தம் ஆரம்பிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ஆனால் 50 வயதிற்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்கள் யாருக்குமே எந்த கெட்ட பலனும் கண்டிப்பாக இருக்காது. அவர்களுக்கு வீட்டிற்கு தேவையான பொருள் வாங்குவது, வீடு வாங்குவது, காடு வாங்குவது, நிலம் வாங்குவது, அட்வான்ஸ் கொடுப்பது என்பது போன்ற வாழ்க்கையை செட்டில் ஆக்கக்கூடிய சில விஷயங்களை இந்த ஜன்மத்தில் இருக்கக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய சனி செய்வார். தொழில் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். வேலையில் அதிகமான டென்ஷன் இருக்கும், டார்ச்சர் இருக்கும், ஒரே தலையை போட்டு பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஷிஃப்ட் நமக்கு பிடிக்கல, இந்த ஷிஃப்ட்டில் தான் போட்டு வாட்டுறாங்கன்னு இருக்கும். அதே நேரத்தில் மேலதிகாரியோடு முரண்பாடுகள் இருக்கக்கூடிய அமைப்பு. நீங்கள் தான் உழைப்பீங்க, ஆனால் அந்த உழைப்புக்குரிய கிரெடிட் கிடைக்காத தன்மைகள் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் இப்போது நடக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் எதிர்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவை என்பதால் ஜூலை மாதம் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டத்தை கண்டிப்பாக கொடுத்துறாது. இளைஞர்கள் மட்டும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக அமைந்திருக்கிறது ஜூலை மாதம்.